குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேற்று பிரியாணி நல்லா இருந்ததா சார்? உங்களோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் உள்ள சூடாக காத்துக்கிட்டு இருக்கு, போங்க. சார், நீ இப்படி போராட்டம்னு சுத்திட்டு இருந்தா இங்க பண்ண வேண்டிய வேலை யார் முடிப்பா? சார் நான் ரொம்ப நாளைக்கு லீவ் ஒன்றும் எடுக்கவே இல்லை சார். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே லீவ் எடுத்தேன். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே போராட்டம் பண்ண மாட்டான். உனக்கு நானோ கவர்மெண்ட்டோ என்ஓசி கொடுத்தமா? பிரசிடென்ட் ஆளுங்கட்சியில் இருக்கிறாள், மறந்துடாத. ஓ, அப்போ அதான் விஷயமா? இங்க வேலை செஞ்சுக்கிட்டு உலகத்தெல்லாம் திருத்த முடியாது. நீ வேலை செய்யறது அக்ரிகல்ச்சர் ஆபீசர். சார், நம்ம ஊர்ல இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் லீவை போட்டு டூர் அடிச்சிட்டு இருக்கும்போது நான் லீவ் போடாம வேலை பார்த்தேன்னா அது நம்ம ஊர் நல்லா இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் சார். அது உங்களுக்கு பொறுக்கலன்னா நான் VRS வாங்கிக்கிறேன் சார். சோமா, கோவத்துல ஏதாவது தப்பான முடிவெடுத்த வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்படுவ. சார், என்னோட அப்பா ஒரு லோன் எடுத்திருந்தாரு. அதை நான் போன வாரமே கட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஊரை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு கை பாக்குறேன். என்ன ஜென்மமோ இவன். அவன் கவர்மெண்ட் வேலை வேணும்னு தவன் கடக்கறான். இவன் என்னடானா? சோமா, என்ன வேலையா பார்த்துருக்க? யாரை கேட்டு வேலையை ரிசைன் பண்ண? அட்லீஸ்ட் என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்றேன். உனக்கு பிடிச்சிருக்கு. என் பொண்ணு பேத்தியோட வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்ல போற? நீ பைத்தியக்காரனா இருந்தாலும் உனக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்குன்னு தான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேன். நான் VRS எடுத்ததால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இப்ப எப்படி வசதியா வாழ்றாங்களோ அப்படியே தான் வாழ்வாங்க. ஆமா, உப்பில்லாத கஞ்சி குடிச்சு வாழ்ற வாழ்க்கை தான் வசதியான வாழ்க்கை. பாப்பா, இந்த பூ எடுத்து உங்க அப்பா காதுல வை. கொஞ்சம் கூட ரோஷமே இல்ல. ஷாலினி, எதுவும் பேசாதீங்க. நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னு இனிமே நான் ஒத்துப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இனிமே நானும் சில முடிவு எடுக்க போறேன். என்னது? அப்பாவோட கேட்டரிங் பிசினஸ் இனிமே நான் எடுத்து பண்ணலான் இருக்கேன். நீங்க பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்ல இருங்க. தள்ளுங்க. இதுக்கப்புறம் டெய்லி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலான்னு. சோமனண்ணா, நான் தான். உனக்கு என்னாச்சுடா? நீங்க ரிசைன் பண்ண போறேன்னு சொன்னதை கேட்டதுல இருந்து ஜுரம் அவருக்கு. நீ போய் டீ போட்டு கொண்டு வா. வேண்டாமா, ஜீரக தண்ணி மட்டும் கூட போதும். வீட்டுக்கு தெரியுமா அண்ணா? மாமனார் வந்து ஓவரா பேசிட்டு போயிட்டாரு. பதிலுக்கு ஏதாவது சொன்னீங்களா என்ன? நம்ம எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போனாரு. ஆனா ஏன்னா வேலையை விட்டீங்க? ஆஃபீஸ்ல இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கலாம்ல. நான் ஆஃபீஸை விட்டு போறது அங்க இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான்டா. இனி ஏன் தொல்லை அங்க இருக்காது பாரு. நீங்க அந்த ஆஃபீஸ்ல இருந்த வரைக்கும் நான் தைரியமா இருந்தேன் அண்ணா. இனிமே அந்த ஆஃபீஸ்ல என்னெல்லாம் நடக்க போதோ. சில சமயத்துல பாரத்தை இறக்கி வைக்கிறது நல்லது தான்டா. ஆமாப்பா, நேத்து நைட்டு டக்குன்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மூச்சும் விட முடியல. அதான் உடனே ஐசியூக்கு மாத்திட்டாங்க. இல்லப்பா, நீங்க வர வேண்டாம். சீக்கிரமே வார்டுக்கு மாத்திடுவாங்க. சரி. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வரவான்னு கேட்டாரு. நான் வேணான்னு சொல்லிட்டேன்.